Praise the Lord once again, family and friends, beloved brother and sister. இதோட சேர்த்து ஒரு டீஸ்பூன் மஞ்சள் தூளும் போடுறேன். ஸோ மிளகாய் தூள், உப்பு, மஞ்சள் தூள் போடுறேன். அதை கொஞ்சம் அப்படியே மேரினேட் பண்ணி ஒரு 5 minutes வச்சுட்டு நான் அடுப்பில் எப்படி உங்களுக்கு இந்த ப்ரான்ஸை ஃப்ரை பண்ணுறேன்னு சொல்லித்தரேன். இதில் வெங்காயம் வச்சுருக்கேன், வெங்காயத்தாள் இருக்குது, இஞ்சி குருணல் இருக்குது, கருவேப்பிலை இருக்குது, ரொம்ப இலை இருக்குது, அதோடு சேர்த்து கொஞ்சம் லீக்ஸ் இருக்குது, garlic பூண்டு இருக்குது, capsicum குடமிளகாய் இருக்குது, சில்லி காஞ்ச மிளகாயை நான் சுடுதண்ணியில் ஊற வச்சு அரைச்சி வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் தேவைக்கான லெமன் ஜூஸ் இருக்குது. இதில் கொஞ்சம் மேகி சோஸ் எடுத்து வச்சுருக்கேன். அந்த ப்ரான்ஸுக்கு நல்ல ஒரு வாசம் கொடுக்குறதே இந்த காஞ்ச மிளகாய் தான். அதனால் இந்த காஞ்ச மிளகாய் கொஞ்சம் தான் எடுத்து வச்சுருக்கேன், நிறைய போடல. ப்ரான்ஸ் எடுத்து வச்சுருக்கேன். கடைசியில் நான் பெப்பர் போட்டு அடுப்பு ஆஃப் பண்ணுவேன். இப்போ பேன் நல்லா சுட்டுருச்சு. நான் ஒரு கொஞ்சம் சன்ஃப்ளவர் ஆயில் விடுறேன் பாருங்கள், ப்ரான்ஸ் ஃப்ரை பண்ணுறதுக்கு. அவ்வளோதான். இப்போ தவாவில் நல்லா சுடுது, நல்லா வார்ம் ஆயிடுச்சுது பேன். இதில் நான் இப்போ இறால் போட போகிறேன். இறால் பொரிஞ்சா போதும், ரொம்ப எல்லாம் போட்டு பிடிக்க வேண்டாம். நல்லா ஹை ஃப்ளேம் வச்சுருக்கேன். ஸோ மேக்ஸிமம் 3 to 3.5 minutes, 3லேருந்து 3.5 நிமிஷம் தான். ஒரு ஃபியூ ரம்ப லீவ்ஸ் போடுறேன். இந்த ரம்பையில் நல்ல வாசம் தரும். அது யூகேல நிறைய பேருக்கு தெரியாது, தமிழ் கடையில் இருக்குது. எங்களோட ஸ்ரீலங்கன் தமிழ் பீப்புளுக்கு நல்லா தெரியும் ரம்ப லீவ்ஸ் எவ்வளோ நல்லா இருக்குமெண்டு. ஸோ எல்லோரும் வாங்கி இதை ட்ரை பண்ணி பாருங்கள். அப்பா நல்ல கமகமண்டு வாசம் வருது. ப்ரான்ஸுக்கு இஞ்சி போட்டால் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அதையும் நல்ல ஒரு கலராக ஃப்ரை பண்ணிவிட்டு ஃபியூ மினிட்ஸ், எல்லாம் ஒரு ஃபியூ செகண்ட்ஸ் தான். அடுப்பு ஓரளவு கீழே வச்சுட்டு just few seconds தான், எல்லாம் quick. Right, that's done. Okay, I'm taking some garlic. அதோடு சேர்த்து இன்னும் கொஞ்சம் வாசனைக்கு curry leaves ஒரு few. நல்ல வாசமாக இருக்குது. இதை ஓரமாக இப்படி கொஞ்சம் எடுத்துட்டு இந்த எண்ணெயில் இந்த காஞ்ச மிளகாயை நான் போட்டு இது பண்ணுறேன். ஓகே, எல்லாம் ஒரு சில நிமிஷங்கள் நீங்கள் இது பண்ணால் போதும். ரொம்ப நேரம் வச்சு எல்லாத்தையும் போட்டு தீஞ்சுதுன்னு சொன்னால் அந்த பியூட்டி இருக்காது சாப்பாட்டில். ஸோ பாருங்கள், அழகான ஒரு கலர் கொடுக்குது. இதுக்கப்புறம் அடுத்தது நான் இப்போ எடுக்க போகிறது ஆனியன்ஸ். வெங்காயம் போடுறேன். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா நான் ஒரே ஒரு நிமிஷம் தான் எல்லாம் மிக்ஸ் பண்ணியிருக்கேன். இது இட்ஸ் ஆல்மோஸ்ட் டன், இட்ஸ் மோர் தென் இனஃப். இதோடு சேர்த்து ஒரு கொஞ்சம் கேப்சிகம் போடுறேன். ஏன்னா பிள்ளைகளுக்கு வீட்டில் வெஜிடபிள் செஞ்சால் பெருசாக சாப்பிட மாட்டாங்க. இப்படி எல்லாத்தோட மிக்ஸ் பண்ணி கொடுத்தீங்கன்னா டெஃபினெட்லி தே வில் ஈட். இப்போ பார்த்தீங்கன்னா இதோட சேர்த்து நான் கொஞ்சம் லீக்ஸ் போட போகிறேன். லீக்ஸ் ரொம்ப நல்லது உடம்புக்கு. அதுவும் ப்ரான்ஸுக்கு நீங்கள் போட்டு ஃப்ரை பண்ணிங்கன்னா ரைஸோ இல்லாட்டி சப்பாத்தி, ராகி, கம்பு, கேழ்வரை ஏதாவது ஒரு அதில் தோசை பண்ணி இது வச்சு சாப்பிட்டிங்கன்னா ரொம்ப நல்லாவே இருக்கும். லீக்ஸும் ஒரு 30 seconds, நாட் மோர் தென் தட். அடி பிடிக்காமல் குயிக்காக நாங்கள் பண்ணி எடுத்துடலாம்.
லைட்டாக குக் ஆனால் போதும், நல்லாயிருக்கும். அதோடு சேர்த்து நான் வந்து நல்லா தெரியும் உங்களுக்கு, ரொம்ப நல்லா இருக்கும் ஸ்ப்ரிங் ஆனியன் வெங்காயத்தால் அதையும் மிக்ஸ் பண்ணியிருக்கேன். இப்போ நல்ல ஒரு பியூட்டிஃபுல்லாக இருக்குது பாருங்கள். இந்த கார்னிஷ் அழகாக வந்திருக்கு. வாலா, இதோட இப்போ முக்கியமான pinch of salt. Okay, chili sauce, நல்ல காஞ்ச மிளகாய் எடுத்து நல்ல ஹாட் வாட்டரில் ஊற வச்சுட்டு அதை எடுத்து மிக்சியில் நீங்கள் அரைச்சிங்கன்னா நல்ல பியூட்டிஃபுல் கலர் கொடுக்கும் உங்களுக்கு. ஒரு ஆரஞ்சு கலர், இல்லாட்டி நைஸ் ரெட் காஷ்மீர் மிளகாய் ஒரு கலர் கொடுக்கும், சாதாரண எங்களுக்கு காஞ்ச மிளகாய் ஒரு கலர் கொடுக்கும். நல்ல வாசமாக இருக்குது. லெமன் ஜூஸ் இதோடு சேர்த்து நான் ஊற்றுறேன். கொஞ்சம் ஃப்ளேம் கூட்டிக்கிறேன். ரைட், இப்போ பார்த்தீங்கன்னா மேகி சாஸ் மிஞ்சி போனால் எல்லாம் ஒரு ஃபியூ மினிட்ஸ் தான். இதை நான் போட்டு கிண்டியிருக்கேன். இதோடு சேர்த்து நாங்கள் பொரிச்சு வச்ச ப்ரான்ஸை போட போகிறோம் இதில். ரைட், எப்படி இருக்கு மக்களே? ஷாமி வீட்டு சமையல் பிடிச்சிருக்கா உங்களுக்கு? உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்கள் காமெண்ட் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லை, லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு உங்கள் ஃபேமிலிஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், வீட்டில் குக் பண்ணி பாருங்கள். நல்லா பிடிச்சிருந்துச்சுண்டா ப்ளீஸ் டூ சப்ஸ்கிரைப் மை சேனல். யூடியூப் பெல் பட்டனை அமர்த்துங்க. தேங்க்யூ ஸோ மச். வண்டர்ஃபுல்லாக வந்திருக்கு. இப்போ நான் கொஞ்சம் பெப்பர் பவுடர் போடுறேன். வெரி ஹாட் அண்ட் ஸ்பைசி, சரியான காரமாக இருக்கும். சாப்பிடேக்கில் சிஸ்லிங்காக இருக்குன்னு சொல்லுவீங்கள்ல, நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். பாருங்கள் எப்படி இருக்குன்னு. ரைட், இப்போ ஃபுல்லாக ரெடி ஆகிடுச்சு. வெங்காயத்தால் போட்டிருக்கேன், கொஞ்சம் பச்சையாக, கொஞ்சம் ஆனியன். ஃபினிஷ். தங்கம் வந்துட்டேன்மா. இங்கே வாம்மா, கொஞ்சம் டேஸ்ட் பண்ணி பாருங்கள். இன்றைக்கி உங்களுக்கு ப்ரான்ஸ் பண்ணியிருக்கேன். இன்றைக்கி சண்டே. சாப்பிட்டு பாருங்கள் எப்படி இருக்குன்னு. ஓகேம்மா, சூப்பர்மா. அப்போ வீட்டில் எல்லாருமே சமைச்சு பார்க்கலாம் தானே? ஓமாம்மா. ஓகே, ஸோ மக்களே, என் மகனே சொல்லிட்டான் பார்த்தீங்களா? நீங்களும் ஷாமி வீட்டு ப்ரான்ஸ் ஃப்ரை இதே மாதிரி வீட்டில் சமைச்சு உங்கள் எல்லாருக்கும் பரிமாறுங்க. டெஃபினட்டாக பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச். God bless you all. பாருங்கள் மக்களே, எவ்வளோ பியூட்டிஃபுல்லாக ப்ரான்ஸ் ஃப்ரை வந்திருக்கு. எறா பொரியல். நீங்களும் வீட்டில் இதே மாதிரி சமைச்சு சாப்பிட்டு பாருங்கள். சூப்பர் டூப்பராக இருக்கும்.